வணக்கம் பானு. கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் அவரது பிரேத பரிசோதனை அனைத்து முடித்து நேற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரிடமும் தொடர்ந்து 7 தனிப்படைகள் விசாரித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் முதல் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்த கள்ளிகுளம் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவில் தர்மகர்த்தாவுமான ஆனந்தராஜ் என்பவர் தலைமறைவானதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. இந்த ஆனந்தராஜ் தன்னை ரவுடிகளை வைத்து கொலை செய்து விடுவதாகவும் குடும்பத்திற்கே ஆபத்து வரப்போகிறது என ஜெயக்குமாரை நேரில் மிரட்டியதாகவும் ஜெயக்குமார் தனது முதல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது தவிர நேற்று காலையில் அவரது நல்லடக்கம் முடிந்தவுடன் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை எஸ்பி சிலம்பரசன் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மீண்டும் ஜெயக்குமார் தனசிங் பிணமாக கிடந்த தோட்டத்திற்கு சென்று பார்வையிட்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் ஜெயக்குமார் தனசிங் வீட்டு பணியாளர்கள் அனைவரிடமும் தனித்தனியாக தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கணேசன் என்ற பணியாளரை தோட்டத்திற்கு நேரடியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் தொடர்ந்து மர்மம் நீடிப்பதால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனிப்படை போலீசார் ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதில் பலரது செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தவிர ஜெயக்குமார் காணாமல் போனதாக சொல்லப்படும் அன்று அவர் தனது காரில் சென்றதாகவும் தன்னுடைய 2 செல்போன்களை எடுத்து சென்றதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் அவரது கார் அவரது தோட்டத்திற்கும் வீட்டிற்கும் இடையே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவரது செல்போன் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற செய்தியும் இன்று காலை வெளியாகி உள்ளது. இந்த தகவல் அனைத்தும் இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு மிக விரைவாக நடப்பதாகவும் செல்போன் காணவில்லை என்றாலும் அந்த சிக்னல்களை வைத்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. தகவலுக்கு நன்றி வனராஜ்.